வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் இணைந்து செயல்படும் போது அது உலக மக்களுக்கு பயனளிப்பதாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் நீடித்த பொறுமையின் விளைவு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரி குறைப்பு இந்தியாவில் தயாரிப்போம் இயக்கத்திற்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் வரும் 12ஆம் தேதி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு தற்போது அமெரிக்காவின் வரி 18% குறைக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசியில் உரையாடிய பின்னர் அவர் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் வரி குறைப்பு குறித்து தெரிவித்துள்ளார். தனது அன்பு நண்பர் அதிபர் ட்ரம்புடன் பேசியது மிகவும் அருமையான தருணம் என்றும், 2 பெரிய பொருளாதாரம் மற்றும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் இணைந்து செயல்படும் போது அது உலக மக்களுக்கு பயனளிக்கிறது என்றும், பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்புக்கான மகத்தான வாய்ப்புகள் திறக்கப்படுகிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான அமெரிக்காவின் அற்புதமான உறவு எதிர்காலத்தில் இன்னும் வலுவாக இருக்கும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாகவும், அமெரிக்கா பரஸ்பர வரியை 25%-இலிருந்து 18% குறைக்கும் என்றும் திரு டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது சிறந்த நண்பர்களில் ஒருவர் என்றும், இந்தியாவின் சக்தி வாய்ந்த மற்றும் மரியாதைக்குரிய தலைவர் எனவும் திரு ட்ரம்ப் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். தானும் பிரதமர் மோடியும் செயல்களை சிறப்பாக செய்து முடிப்பவர்கள் என்றும், இது பெரும்பாலானவர்களுக்கு பொருந்தும் என்று சொல்ல முடியாது எனவும் திரு டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுடனான இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் நீடித்த பொறுமையின் விளைவு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே உரையாற்றிய அவர், இந்த வர்த்தக ஒப்பந்தம் சாதகமான பொருளாதார சூழலை உருவாக்கி உள்ளது என்றும், உலகளாவிய வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் அரசின் நிலையான மற்றும் திட்டமிட்ட அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது என்றும் குறிப்பிட்டார். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. எதிர்க்கட்சிகள் அமெரிக்காவின் வரி விதிப்பு குறித்து விமர்சனம் செய்தாலும் அரசு பொறுமையாக இருந்ததன் விளைவுகள் இப்போது தெளிவாக தெரிவதாக பிரதமர் என்டிஏ நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே பேசுகையில் தெரிவித்தார். தற்போது உலகம் இந்தியாவை நோக்கி நகர்வது அதிகரித்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தின் போது இந்திய அமெரிக்காவின் முக்கிய வர்த்தக ஒப்பந்தத்திற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டினார்கள். இந்த கூட்டத்தில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன், மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே.பி. நட்டா, திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரு பூபேந்தர் யாதவ், ஜன்சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிராக் பாஸ்வான், அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தம்பிதுரை மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரி குறைப்பு இந்தியாவில் தயாரிப்போம் இயக்கத்திற்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை அமெரிக்கா 18% குறைத்திருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்புக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய நடவடிக்கைகள் இருவரும் ஜனநாயக நாடுகளை சேர்ந்த மக்களுக்கு பயனளிக்கும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்திய அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் பொருளாதார உறவுகளை மேம்படுத்த உதவும் என்றும், புதிய வர்த்தக வாய்ப்புகள் உருவாகும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்.
சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உட்பட பல்வேறு தரப்பினருக்கும் இது பெரிதும் பயன் தருவதாக உள்ளது என்று தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தி இருப்பதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம், வரி சார்ந்த தகவல்கள் உள்ளிட்ட முழு விவரங்களை மத்திய அரசு விரைவில் வெளியிடும் என்று மாநிலங்களவை முன்னவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். இந்த விவரங்களை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து எதிர்க்கட்சியினர் அவையில் முழக்கமிட்டதை தொடர்ந்து இதனை தெரிவித்த திரு ஜே.பி. நட்டா, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் இது குறித்து விவாதிக்க கோரி பிரச்சனை எழுப்புவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. மக்களவையில் விதிமுறைகளை மீறி நடந்து கொண்டதற்காக திரு மாணிக்கம் தாகூர், திரு அம்ரிந்தர் சிங் ராஜா, திரு கிரண்குமார் ரெட்டி, திரு வெங்கடேசன் உள்ளிட்ட 8 எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பட்ஜெட் கூட்டத்தொடரின் எஞ்சிய நாட்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையே நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் மீது இடையூறு ஏற்படுத்தியதற்காக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை குற்றம் சாட்டினார். அவையின் நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் திரு ராகுல் காந்தியின் நடத்தை விவாதத்தில் பங்கேற்க விரும்பும் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நேரத்தை வீணடிக்கும் வகையில் உள்ளது என்றார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் வரும் 12ஆம் தேதி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 15வது புதுச்சேரி சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 3ஆம் பகுதி இம்மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு தொடங்கும் என்று தெரிவித்தார். அன்றைய தினம் 2026-27 நிதியாண்டிற்கான இடைக்கால வரவு செலவு அறிக்கையை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தாக்கல் செய்வார் என்றும் கூறினார். அவர் மேலும் கூறுகையில், 2025 மற்றும் 26 நிதியாண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்கான சட்ட முன்வரைவையும் சப்ளிமெண்டரி டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் அக்கூட்டத்தில் அறிமுகம் மற்றும் கருத்துரை செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு, மாநில அரசு திட்டங்கள் துவக்கி வைப்பதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் புதுவைக்கு வர இருக்கின்றார். 16ஆம் தேதி வருவதாக இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரத பிரதமர் பெஸ்ட் புதுச்சேரி சொன்னாங்க. அதை முழுவதுமாக செயல்படுத்துவதற்கான ஆணைகள் பிறப்பிப்பதற்காக வராங்க. பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் இன்று புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி ஒதியஞ்சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு KSP ரமேஷ், திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, திரு லட்சுமிகாந்தன், திரு பிரகாஷ்குமார் ஆகியோரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்காலிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், இதர தமிழக பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வதோதராவில் நடைபெற்று வரும் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் எலிமினேட்டர் போட்டியில் குஜராத் அணி டெல்லி அணியை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணியுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் இணைந்து செயல்படும் போது அது உலக மக்களுக்கு பயனளிப்பதாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் நீடித்த பொறுமையின் விளைவு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரி குறைப்பு இந்தியாவில் தயாரிப்போம் இயக்கத்திற்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி சட்டப்பேரவையில் வரும் 12ஆம் தேதி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என்று சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.